அப்படி நம்ப முடியாது ஆனால் உண்மையான ஒரு காரியம் அங்க நிகழ வேண்டியதாக. பாரு, சிங்கக்கையில தானியேல் இருந்தோம், சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். நம்ப முடியாதுதான், ஆனாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய். அக்கினி சூளையிலே மூன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டார்களா? நம்ப முடியாது, ஆனால் உண்மை. அங்கே அவர்களை அக்கினி பற்றிக் கொள்ளவில்லை. அங்கே 20 லட்சம் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கடல் தடையா இருந்தது, ஆனால் அந்த செங்கடல் பிளந்தது. உங்களால் நம்ப முடியாது, வேதாகம் சொல்கிறது, ஆனால் உண்மை. கண்மலையை பிளந்து தண்ணீர் வந்தது உண்மை. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார், உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் அது உண்மை. மரித்தார், 3ஆம் நாள் எழுந்தார், உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டார், உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் ஏனாம் எடுத்துக் கொள்ளப்பட்டார், உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எழுப்பப்பட்டார்கள், ஆனால் நம்ப முடியாது, ஆனாலும் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், அதற்கு ஜனங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் அது உண்மை. ரெபெக்காளுக்கு தேவன் பிளந்தை கொடுத்தார், நம்மளால் நம்ப முடியாது, எலியேசருக்கு அது உண்மை. நம்ப முடியாத ஒன்று, ஆனால் உண்மை. இது ஒட்டகங்களுக்கு தண்ணி வாங்க ரெபெக்காவால முடியுமா? அப்ப அநேக பெண்கள் வந்து ரெபெக்கா உதவி செய்தார்களா? இல்லை, அது இல்லை. கோயிசன்ஸ். ரெபெக்கா தண்ணி வாங்கணும் 10 ஒட்டகம். இதுதான் எலியேசருடைய தீர்மானம். அது நம்ப முடியாது, ஆனாலும் அதை ரெபெக்கா செய்து முடித்தார். நம்ப முடியாது, ஆனாலும் ரெபெக்கா செய்து முடித்தார். நம்ப முடியாது, ஆனாலும் உண்மை முன்பதாக போன தூதன் அந்த காரியத்தை செய்தார். தேவன் அந்த காரியத்தை பலத்தை அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். அவன் நம்ப முடியல, ஆனாலும் அந்த பலத்தை கொடுத்த கர்த்தர். ஏண்டா, இதுதான் முன்குறித்தல். நம்ப முடியாது, ஆனாலும் உண்மை. முன்குறித்தல் என்பது நம்ப முடியாது, ஆனால் உண்மை. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மனவாழ்க்கையை கொண்டு போனார், நம்ப முடியாது, ஏனென்றால் இது பாவ உலகத்தில் ஜீவிக்கிறோம், ஆனால் உண்மை. அவர் வீட்டுக் கொண்டார். மனவாழ்க்கையின் பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது, நம்ப முடியாதுதான், ஆனாலும் உண்மை. அவருடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டது, அவருடைய மீறுதல்கள் எல்லாம் ஏற்கனவே கல்வாரியில் அளிக்கப்பட்டது. மனவாழ்க்கையினுடைய நோய்களுக்காக அவர் அங்கே சிலுவையிலே உபத்திரவப்பட்டார், பாதிக்கப்பட்டார். நம்ப முடியாது, ஆனாலும் உண்மை. உங்களுக்கு குணப்படுத்தல் வேணுமா, சுகப்படுத்தல் வேணுமா? ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் என்றுதான் அங்கே நீங்க வச்சு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு தேவன் பாலுமே தேவனோடு இந்த தேசத்தை தருகிறேன் என்றால், யோசுவாவுக்கு சொன்னார், உங்களுடைய கால்கள் படுகிற இடம் எல்லாம் உங்களுக்கு தருகிறேன். ஓ வா, கால் படுற இடம் எல்லாம் உங்களுக்கு தான், காலத்தில் படுகிறதோ அங்கே உங்களுக்கு தாரு. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு அங்குலத்துக்கும் அவர்கள் போராட வேண்டியதாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் அங்குலத்துக்கும் போராட வேண்டியதாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு சுகத்தின் அங்குலத்துக்கும் போராட வேண்டியதாயிருந்தது. சுகம் ஈஸியாக கிடைக்கவில்லை, ஆசீர்வாதம் ஈஸியாக கிடைக்கவில்லை. ஒவ்வொரு அங்குலத்துக்கும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள போராட வேண்டிய அவசியம் உண்டு. ஆண்டவர்களுக்கு கல்வாரியில் அளிக்கப்படும், பாவங்கள் அளிக்கப்படும், பரிசுத்தவை. ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியது உண்டு. வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ள போராட வேண்டியது உண்டு. உன் வாழ்க்கையிலே போராட்டம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அங்குலத்துக்காக பரிசுத்தவான்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொரு அங்குலத்துக்காக ராவும் பலமும் இருந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு அங்குலத்துக்காக தங்கள் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறதா ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றாரு, ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம் உண்டுதான், ஆசீர்வாதம் உண்டுதான், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாயிருந்தான். தேவன் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்துட்டார்கள். சர்க்கரை எடுக்கவும் சாவுக்கையால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்ற காரியம் உங்களுக்கு வந்தும். ஆனாலும் ஒவ்வொரு அங்குலத்துக்கும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? போராட்டம் வரும் இந்த பூமியிலே. போராட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வியாதிசர் மேல் கரங்களை வைத்து சுகமடைவார்கள். இயேசுவும் கரங்களை வைத்தார், அநேகருடனே சுகம் பெறுவீர்கள்.
அவர் அந்த மரத்தை பார்த்து பேசி அந்த மரம் உடனப்பட்டு போவே மரம் உடனப்பட்டு ஆனாலும் அவர் பேசும்போது அது மறைத்து விட்டது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பேசிட்டு புறப்படுங்க, அது கிரியை செய்யும். நீங்க பேசிட்டு புறப்படுங்க, கிரியை செய்ய. நீங்கள் யார் என்பதை அது வார்த்தை உங்களுக்கு சுட்டி காட்டும். உங்களுக்கு இருக்கிறது என்ன என்பதை சுட்டி காட்டும். வார்த்தை ஜீவன்.